மக்கள் அனைவருக்கும் வணக்கம். சமீபத்தில் ஒரு முக்கியமான செய்தி எல்லா பக்கம் பரவுது. அது கேள்வி கேட்டு நிறைய பேருமே எனக்கு இமெயில் பண்ணியிருந்தாங்க, அப்புறம் ஃபோன் பண்ணி கூட கேட்டிருந்தாங்க. அது என்ன அப்படின்னா, ஜான் பிரிட்டோ அப்படின்னு ஒருத்தருடைய பேர் வந்து பெரிய லெவலில் பரவுது. அவர் யாரு, என்ன, அவருடைய பின்புலம் என்ன, அந்த நபர் யாரு அப்படின்னா, அமலாக்கத்துறை ஒரு வாரத்துக்கு முன்னாடி சென்னையில் 5 இடங்கள்ல முக்கியமான சோதனை நடத்துறாங்க. அந்த சோதனையில் ஜான் பிரிட்டோ சம்பந்தப்பட்ட அவர் உருவாக்கிய சிண்டிகேட் ஒன்று இருக்கு. அந்த நபர் சம்பந்தப்பட்ட இடங்களில் சோதனைகள் தீவிரப்படுத்தப்பட்டிருக்கு. அதில் முக்கியமான ஆவணங்கள் கைப்பற்றப்பட்டிருக்கு. இதை தான் அமலாக்கத்துறை தங்களுடைய கடிதத்திலே வெளியிட்டிருக்காங்க. இதில் இருக்கக்கூடிய ஜான் பிரிட்டோன்றது நபர் யாரு, இந்த நபருக்கும் ஆதவ் அர்ஜுனாவுக்கும் என்ன தொடர்பு, இதுதான் வலைத்தளங்களில் கேட்கக்கூடிய கேள்வி. முதலாவது, ஜான் பிரிட்டோன்ற நபர் வந்து இங்கே கைது செய்யப்படலை. அவர் வெளிநாடுல எங்கேயோ பெரிய லெவலில் தலைமறைவாகி பல வருடங்களாக இருக்காரு. இந்த ஜான் பிரிட்டோ யாரு அப்படின்ற கேள்வி பலர் எதை வச்சு கேட்குறாங்கன்னு நான் சொல்கிறேன். அது என்ன அப்படின்னா, இந்த லாட்டரி மார்ட்டின் இருக்கார் இல்லையா, இந்த லாட்டரி மார்ட்டினுடைய மனைவி இருக்காங்களா லீமா ரோஸ். இந்த லீமா ரோஸ்ன்றவங்க இப்போ அதிமுகவுடைய எம்எல்ஏ. இந்த இடத்துல ஒன்று சொல்லிடுறேன், அதிமுக உருப்படும் நினச்சிங்கன்னா அந்த லீமா ரோஸ்ன்ற கும்பல் இல்லையா, அந்த கும்பலை பற்றி விட்டாதான் உண்டு. என்னைக்கு நீங்கள் லீமா ரோஸை உள்ளே விட்டீங்களோ அன்னைக்கு அந்த கட்சி நாசமாக போச்சு. எனவே இதற்கு மேலே நீங்கள் காப்பாற்றுன்னு நினச்சிங்கன்னா லீமா ரோஸை உள்ளே வச்சுக்கிட்டு நாங்கள் அம்மா ஆட்சி அமைக்கிறோம், அதை ஆட்சி அமைக்கிறோம் அப்படின்னு சொன்னீங்கன்னா நானே எதிர்ப்பு தெரிவிப்பேன். நான் சொல்லிட்டேன். ஏன் அப்படின்னா அந்த கும்பல் அப்படிப்பட்ட கும்பல். இந்த லீமா ரோஸ் இருக்கு இல்லையா, இந்த லீமா ரோஸுடைய சகோதரன் தான் அந்த ஜான் பிரிட்டோ அப்படின்னு ஒரு செய்தி சொல்றாங்க. அது உண்மையானா? அது உண்மைதான். ஜான் பிரிட்டோ அவரோட முழு பேர் வந்து ஜான் பிரிட்டோ பிலிப்ஸ். இவங்க அப்பாவோட பேர் பிலிப்ஸ் வச்சுக்கோங்க. இவங்களுக்கு ஒரு சகோதரன் இருக்கிறதும் அந்த சகோதரனுடைய நடமாட்டங்கள் இருக்கு இல்லையா, இது எல்லாரும் ஒரு 8 இல்லை 9 வருடங்களாக முடக்கி வச்சு யாருக்கும் தெரியாம ஒரு தலைமறை வாழ்க்கை தான் வாழ்ந்துருக்காரு ஜான் பிரிட்டோ. அது நமக்கு தெரியுது என்ன அப்படின்னா, இந்த ஜான் பிரிட்டோன்ற நபர் இந்த லாட்டரி மார்ட்டின் இதோடைய ஹவாலா பணங்கள், மணி லாண்டரிங், அதை தவிர கடத்தல் விவகாரங்களில் வெளிநாடுகளில் இதை பார்த்துக்கிறாரு அப்படின்ற செய்தி நம்ம கிடைக்குது. இந்த இடத்துல உங்களுக்கு சொல்றீங்க, இப்போ எதனால் அமலாக்கத்துறை அவங்க தேடுறாங்க அப்படின்னா, எதனால் இந்த கேஸ் ரொம்ப சீரியஸ் ஆகுது, எந்த செய்தியும் போடவே இல்லை. இதுதான் அதிக சந்தேகத்தை உருவாக்குது. நியூஸ் 24/7 ஆரம்பிச்சு தந்தி டிவி வரைக்கும் எல்லா செய்தியும் போடல வச்சுக்கோங்க, நம்ம ஒன்று உறுதிப்படுத்திடலாம், எங்கேயோ அமுக்குறாங்க இந்த செய்தின்னு. அது எதனால் இப்போ முக்கியத்துவம் பெறுது அப்படின்னா, இந்த குறிப்பிட்ட ஜான் பிரிட்டோ இல்லையா, இந்த அமலாக்கத்துறை எதை வச்சு தேடுறாங்க அப்படின்னா, வெறும் அமலாக்கத்துறை மட்டும் தெரியல, அமலாக்கத்துறை தேடுறது மணி லாண்டரிங்காக மட்டும் தேடுறாங்க. ஆனால் எதன் அடிப்படையில் தேடுறாங்க அப்படின்னா, இவங்க சம்மந்தப்பட்ட நபர்கள், இந்த சிண்டிகேட் சம்மந்தப்பட்ட நபர்கள் ஒரு முக்கியமாக 108 கிலோ மெத்தாஃபெட்டமைன், அந்த மெத்து இருக்கு இல்லையா, அந்த மெத்து கிடைக்குது. அதாவது கஞ்சா, உயர் ரக கஞ்சா. இங்கே அவங்களுடைய குறிப்பிட்ட நபர்கள்ட்ட இருந்து 108 கோடி அதை வந்து ஒரு குப்பையில் கொண்டு போய் மறைக்கிறாங்க. அந்த இடத்துல பிடிக்கிறாங்க. அந்த 2 பேர் கணவன் மனைவியாக சிக்கிறாங்க. அந்த நபர்கள்ட்ட கைப்பற்றப்பட்டதில் இது ஜான் பிரிட்டோடைய சிண்டிகேட் சம்மந்தப்பட்டது. அப்போ இந்த ஜான் பிரிட்டோட சிண்டிகேட்டில் இருக்கக்கூடிய 108 கோடி மதிப்பில் இருக்க கஞ்சா இருக்கு இல்லையா, இதை பிடிச்சி முன்னாடி போகும்போது கடலோர மாவட்டங்கள்